ஒருத்தங்க கன்னிசாமியை மலைக்கு போறாங்க அப்படின்னா எந்த கோவில்ல போய் முதல்ல மாலை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? குருசாமி என்றால் யார்? ஒரு 18 வருஷம் தொடர்ச்சியா மலைக்கு போனவங்கள குருசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இது தெரியல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் காலையில் மாலை போட்டுன்னு நைட்டில் நான் வந்து ஃப்ளைட்டில் கேரளாவில் போய் இறங்கி அங்கேருந்து நான் வந்து டாக்ஸி பிடிச்சி போயிடுவேன் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். 18 படிகள் அந்த நிலைப்பாடு, அதுக்காக தான் அந்த 18 வருஷங்கள் சொல்றதுக்காக சொல்றாங்க. தன் மனதை பக்குவ நிலையில் வைத்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு வருஷம் போயிருந்தாலும் குருசாமி தான். குரு என்பவர் வழிகாட்டுபவர். தலைவன் அவ்வழியே அவ்வழிதான் தொண்டன் இல்லையா? அதான உண்மை. அங்கே 18 படிக்கும் நம்ம முதுகு தண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. கோயிலுடைய கொடி மரத்துக்கும் நம்ம முதுகு தண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன் மலை மேலே இருக்கிற ஐயப்பன் கீழே இல்லை? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வாரம் மாலை போடுறது, 2 நாள் மாலை போடாதீங்க, வேண்டாம், ஏன் போடுறீங்க? அந்த கான்செப்ட் தான் வரேன். நான் எங்கேயோ சுற்றுற மாதிரி இருக்கும். விஷயத்தை நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு உங்களை அரங்கத்துல பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிட்டாலே ஐயப்பனோட புகழை வந்து பாடுறதுக்காக அவங்களோட பக்தர்கள் நிறைய பேர் அந்த 41 நாள் ஒரு கடுமையான தவம் இருந்து சபரிமலையில் ஐயப்பனை போய் தரிசிப்பாங்க இல்லையா? முதல்ல மலைக்கு போகிறவங்கள கன்னிசாமி அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல ஒருத்தங்க கன்னிசாமியை மலைக்கு போகிறாங்க அப்படின்னா எந்த கோவிலில் போய் முதல்ல மாலை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? அதாவது நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை அடிக்கடிக்கு சொல்வேன். இப்போ நீங்கள் தோஷம், செவ்வாய் தோஷம்னா என்ன சார், என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் வந்து செவ்வாய் தோஷம்னா செவ்வாய் 4, 7, 8, 12 இருக்கட்டும் இப்படி சொல்ல மாட்டேன். முதல்ல தோஷம்னா என்னன்னு சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல அதை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க? முதல் ஒருத்தர் ஐயப்பன் இழுக்க போகிறாரு கன்னிசாமி, அவர் எங்கே போய் மாலை போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம், ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறேன், நீங்கள் போயிட்டு வந்து ஐயப்பன் கோயிலில் போடுங்க, ஒரு குருசாமி கிட்ட போய் மாலை போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் கேட்குறேன், குருசாமி என்றால் யார்? ஒரு 18 வருஷம் தொடர்ச்சியாக மலைக்கு போனவங்கள குருசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இது தெரியல, அதனால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா 18 வருஷம் ஒருத்தர் போகிறாரு, மலைக்கு போயிடுறாரு, அவர் குருசாமி நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எவன் ஒருவன், எந்த ஒரு மனிதன் தன் மனதை பக்குவ நிலையில் வைத்து கொண்டிருக்கிறான், அவன் ஒரு வருஷம் போயிருந்தாலும் குருசாமி தான். குரு என்பவர் வழிகாட்டுபவர். ஏன் நம்ம முன்னோர்கள் 18 வருஷம் சொன்னாங்கன்னா, 18 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷம் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள், நிறைய கஷ்டங்கள், துயரங்களை கடந்து அவன் 18 வருடம் போகும்போது ஒரு வயதை எட்டும் பொழுது அந்த பக்குவ நிலையை அவன் அடையிறான். அதனால் குருசாமி என்றோம். இன்றைக்கி அப்படியா? கிடையாது. குருசாமி என்றால் யார்? கோபமே வரக்கூடாது. நம்ம வழிகாட்டுறவங்க யார்? தலைவன். தலைவன் அவ்வழியே அவ்வழிதான் தொண்டன் இல்லையா? அதானே உண்மை. அது அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கன்னிசாமி, நீங்கள் போய் ஒரு குருசாமி கிட்ட மாலை போட்டுக்கோங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி 18 வருஷம் போயிட்டா குருசாமி என்பது உங்களுடைய கணக்கு. ஒரு வருடம் ஒருத்தர் போயிருந்தால் கூட சரி, அவருடைய மனநிலை பக்குவ நிலையில் இருந்தால், சகிப்புத்தன்மை உடைய மனிதராக இருந்தால் அவர்தான் உண்மையான குருசாமி. புரியுதுங்களா? நான் இப்போ 50 வருஷம் போயிட்டேன், நான் குருசாமி. குரு என்பவர் இருளை நீக்கி ஒளியை காட்டுபவர், அதுதான் உண்மை. அப்போ வந்து ஒரு மனிதன் முதலில் குருசாமி என்றால் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 18 வருஷம் போயிட்டா குருசாமி கிடையாது. இப்போ அந்த 18 வருஷத்துக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறாங்கல்ல சார், 18 படிகள் அந்த நிலைப்பாடு, அதுக்காக தான் அந்த 18 வருஷங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய முதுகு தண்டு வடத்தில் 18 என்ன இருக்குன்னா, இந்த தண்டு வடத்தை நீங்கள் அந்த அருந்ததி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மனிதனுடைய முதுகு தண்டு எடுத்து தான் ஒருத்தனை சாவடிக்க முடியும். ஏனென்றால் அதன் வழியாக தான் விந்தணு செல்கிறது. புரியுதுங்களா? மூலாதாரத்திலிருந்து நம்மளுடைய தலைக்கு விந்தணு முதுகு வழியாக தான் செல்கிறது. அந்த விந்தணு செல்லக்கூடிய அந்த முதுகு தண்டு தான் இருப்பதில் மனித உடம்பில் மிக சக்தி வாய்ந்தது. அனைத்து மிருகங்களுக்குமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஹரிசாண்டல் பொசிஷனில் தான் முதுகு தண்டு இருக்கும். மனிதனுக்கு மட்டும்தான் வெர்டிகலில் இருக்கும். புரியுதுங்களா? இது உள்ள சயின்ஸ் இருக்குது.
அனைத்து மிருகங்களுக்குமே ஹரிசாண்டலில் முதுகு தண்டு இருக்கும், மனிதனுக்கு வெர்டிகலாக இருக்கும். அதனால தான் மனிதனுக்கு மேலே ஏற்றணும். புரியுதுங்களா? இப்போது சபரிமலையுடைய தாத்பரியம் என்ன? ஏன் 41 நாள் மாலை போட சொல்கிறோம்? ஏன் 47 நாள் மாலை போட சொல்கிறோம்? ஏன் 50 நாள் மாலை போட சொல்கிறோம்? ஏன் 2 மாதம் விரத முறைகளை மேற்கொள்ள சொல்கிறோம்? ஏன் விரத முறைகளில் கம்மியாக சாப்பிட சொல்கிறோம்? அதிகமாக சாப்பிட்டா விந்தனுடைய உற்பத்தி அதிகமாகும். அவன் எப்படா கோயிலுக்கு போயிட்டு வரது டிஸ்டர்ப் ஆகிடுவான். அவனுடைய இறைநிலை அங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதையும். தீட்டுன்னா என்னது? காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சாரியம். நீ இறைவனை வழிபடும் பொழுது அந்த பக்திக்கு எதெல்லாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் தீட்டு. அப்போ 2 மாதங்கள் மாலை அணியும் பொழுது தன்னைத்தானே ஒரு மனிதன் பக்குவப்படுத்திக்கிறான். நம்ம மாலை போட்டிருக்கோம், யாரையும் திட்டக்கூடாது. இது நாளடைவில் என்ன ஆகும்னா, மாலை போடாமலே ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும், அதுதான் நம்மளுடைய முறை. அதை அப்படி நம்ம உடனே கொண்டு வர முடியாது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒரு 40 நாள் 50 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. முதல்ல ஜிம்முக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கை காலெலாம் தூக்க முடியாது ஒரு வாரத்துக்கு. ரெகுலராக ஜிம்முக்கு போனீங்கன்னா 100 கிலோ போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போது வருடம் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளும்போது ஒரு நிலை, ஒரு சில வருடங்களை தாண்டி உங்களுடைய மனநிலை இறைநிலையோட ஒடுங்கிடும். அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்கிறோம். மறு ஜென்மம், அடுத்த ஜென்மத்தில் நம் மனிதனாக பிறக்கக்கூடாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ், இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ், இதெல்லாம் ஒரு லேப் மாதிரி. இதுதான் உண்மை. அங்கே 18 படிக்கும் நம்ம முதுகு தண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. கோயிலுடைய கொடி மரத்துக்கும் நம்ம முதுகு தண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன் மலை மேலே இருக்கிற ஐயப்பன் ஏன் கீழே இல்லை? ஏன் மலை மேலே அத்தனை மலையை கடந்து வரணுமே? 5 மலையை கடந்து, நீலிமலை, அழுதாமலையை கடந்து ஏன் வரணும்? இதன் பின்னாடி என்ன இருக்கு? அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல. நம்மை விட பல மடங்கு அறிவாளிகள் நம் முன்னோர்கள். ஒரு மனிதன் விந்தணுவை சேகரித்து வைத்துள்ளான். அவன் மலை ஏறும் பொழுது ஜிக்ஸாக்ல அவனுடைய கால் போகும்போது இந்த விந்தணு என்ன ஆக போட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக முதுகு தண்டு வழியாக போய் கழுத்து வழியாக தலைக்கு போகும். அப்போது அவன் மலை ஏறி இறங்கியவுடன் அந்த ஒரு வருடத்துக்கு அவனுக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் அந்த விந்தணு கொடுத்து விடும். இதுதான் உண்மை. அதனால தான் அவ்வளோ நாள் நம்ம இருக்க சொல்கிறாங்க விரத முறைகளை. ஒரு குருசாமி கிட்ட போய் மாலை போடுங்க அப்படின்னா, குருசாமி என்பவரே முதலில் இன்றைய காலகட்டத்தில் காலையில் மாலை போட்டுன்னு நைட்டில் நான் ஃப்ளைட்டில் கேரளாவில் போய் இறங்கி அங்கேருந்து நான் டாக்ஸி பிடிச்சி போயிடுவேன் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். 2018 சூப்பர் எக்ஸல்னு ஒரு வண்டி இருக்குது. என் நண்பருக்கு என் வண்டியை கொடுக்குறேன், போய் டீ சாப்பிட்டு வாங்கினேன். என் நண்பர் சொல்கிறாரு, நான் நடந்தே போய்க்கிறேன், உன் வண்டியிலலாம் போனால் எல்லாம் சிரிப்பாங்க கடையிலன்னாரு. என்கிட்ட ஒரு குணம் இருக்குது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நீ எதெல்லாம் செய்ய முடியாதுன்றியோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் அடுத்தது என் வேலையை பார்ப்பேன். என்னுடைய நேச்சர் அது. நீ எதனா ஒரு விஷயத்த செய்ய முடியாது, ஆமாம், நீ மாடி மேலேருந்து குதிக்க முடியாது சொன்னால் நான் குதிப்பேன். புரியுதுங்களா? ஏன்னா அந்த சூப்பர் எக்ஸலை எடுத்துகிட்டு போயிட்டு டீ குடிக்க கொடுக்கும்போது அவர் வேணான்ட்டார். வேலூரில் ஆற்காட்டிலேருந்து உள்ளே போனீங்கன்னா திமிரின்னு ஒரு ஊர் வரும். திமிரியை தாண்டினதும் அவர் இருக்கார், அந்த நேரு, அவர் பேர் நேரு ஜின்னு கூடுவாங்க. பர்வீன் ட்ராவல்ஸில் அவர் பஸ் ஓட்டுறாரு இப்போ. சரிங்களா? நோக்கியா இதில் ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டில் ஓட்டிகிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் நிசானுக்கு வந்தார், பிஆர்எம்க்கு வந்தார். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் கூட இன்னொரு நம்பர், 2 பேரும் வேணான்ட்டாங்க. சரி, இவங்க நம்ம வண்டியை வேணான்ட்டாங்க. அவங்க வேறு பைக் வச்சுருக்காங்க 2 பேருமே. வேறு ஒருத்தர் ஜூபிட்டர் வச்சுருக்காரு, இன்னொருத்தர் பைக் வச்சுருக்காரு. ஒரு வண்டியை நம்ம கொடுக்குறோம், இவங்க வேணான்றாங்கல்ல. இவங்க வண்டிக்கும் நம்ம வண்டிக்குன்னு ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சா, நம்ம காம்படிஷனில் இவங்க வண்டி கிட்ட கூட வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சபரிமலைக்கு அந்த சூப்பர் எக்ஸலை தம்பிட்டேன். நீங்கள் சபரிமலைக்கு போய் சபரிமலைக்கு அந்த சூப்பர் எக்ஸலை எடுத்துகிட்டு இரும்புடியை கட்டிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் இரும்புடியை வச்சுக்கிட்டு சபரிமலையில் போய் ஐயப்பனை பார்த்துட்டு ரிட்டர்ன் வண்டியை எடுத்துக்கிட்டு பழனி, வேடஞ்சந்தூர், மதுரைலாம் டூர் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்து அந்த சூப்பர் எக்ஸலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் அந்த நேருஜிக்கிட்ட போகிறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன் வண்டியை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவர் எட்டி உதச்சாங்க 2 பேரும். இந்த வண்டியெலாம் ஒரு வண்டி நான் டீ கடைக்கு எடுத்துகிட்டு போனோமான்னு. இதுக்கிட்ட இந்த வண்டியில் ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நாங்கள் ஏதோ தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க, நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது.
புரியுதுங்களா? அது 3500 கொடுத்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினா ஒரு சூப்பர் எக்ஸல். ஏனென்றால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சைக்கிளில் போனாலும் நான் வருவேன், நடந்து போக கூட்டிங்கனாலும் வருவேன், பைக்கில் போக சொன்னாலும் போவேன், பஸ்ஸில் போக சொன்னாலும் போவேன். ஆனால் நம்ம எதில் போகிறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வாரம் மாலை போடுறது, 2 நாள் மாலை போடாதீங்க, வேண்டாம். ஏன் போடுறீங்க? உங்களை யாரும் ஐயப்பன் சொன்னாரா? உன்னை பார்த்தே ஆகணும். ஐயோ குமாரே, நீ உன்னை பார்த்து 1 வருஷம் ஆச்சு குமார், என்ன குமார் ஆளே காணும், வரும்போது அப்படியே அசோக்கியம் பிரசாந்தி கூட்டின்னு வந்துடுன்னு ஐயப்பன் சொன்னாரா? சொன்னாரா என்ன? இல்லைன்னா இவங்க போய் ஐயப்பனை பார்க்கலன்னா இங்கே தமிழ்நாடே இயங்காத போயிடுமா? உன்னால் 40 நாள் 45 நாள் விந்தணுவை கட்ட முடியாது, இதுதான் உண்மை. உன்னால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது, உன்னால் தாம்பத்தியத்தை கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, உன்னால் ஒரு சில நடவடிக்கை கிரமங்களை கடைப்பிடிக்க முடியாது. அதனால் நீ இருக்க மாட்டுற. ஆனால் உடனே ஒரு காரணத்தை சொல்லிவிடுவாங்க, இருந்தால் சுத்தபத்தமாக இருக்கணும், நான் 1 வாரம் இருந்தேன். 1 வாரம் இருந்து போகாதீங்க. ஏன் போகிறீங்க? போக வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் போடலாம், எதனா நடந்துட போதா? இல்லை மகர ஜோதி காண தெரியாத போயிட போதா? இல்லை ஐயப்பன் காட்சி அடிக்காத போயிட போகிறாரா வர பக்தர்களுக்கு? ரூல்னா ரூல் தான், யாராக இருந்தாலும் சரி. ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணினா குறைஞ்சது 41 நாள் விரதம் இல்லாத போகாதீங்க. ஏன் போகிறீங்க? போகாதீங்க. ரூல்ஸே என்ன? அதையே நம்ம மீறுறோம் இல்லையா? அதுவே முதல்ல தப்பு. சரி, ரூல்ஸை மீறத்தை கூட தப்பு. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, மாலை போடுபவர்கள் கன்னிசாமி மாலை அந்த கான்செப்ட் தான் வரேன். நான் எங்கேயோ சுற்றுற மாதிரி இருக்கும். விஷயத்தை நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. மாலை போடுறவங்க யார்கிட்ட போகணுன்னு கேட்குறீங்க. ஒரு குருசாமி கிட்ட போகணுன்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். குருசாமியே 1 வாரத்தில் போயிட்டு வராரு. நம்ம எல்லாரையும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச சில பேர் 2.5 மாதம் 3 மாதம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு தகவலை எடுத்துக்கொள்ளும் போகும்போது, இப்போ இப்போ எங்கள் தாத்தா காலத்தில் போனது வேறு, ஊரே கூடி பஸ்ஸில் போச்சு. எங்கள் அப்பா போன காலம் வேனில் போச்சு. இன்றைக்கி நம்ம 4 பேர் சேர்ந்து காரில், நாளைக்கு அவன் தனித்தனியாக போக போகிறான். இன்னும் எதிர்காலத்தில் நிறைய விஷயம் மாறப்போகுது. ஆனால் இந்த விரத முறைகள் என்பது முதல்ல ஒரு குருசாமியை நான் சொல்லணும், வா நீ 41 நாள் இருந்து இல்லைன்னா போடாதன்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. காலையில் போட்டுன்னு நைட்டு போகிறது, 2 நாளைக்கு முன்னாடி போட்டுக்கிறது. கேட்டால் மனசால் உன்னால் இருக்க முடியல, உண்மையை ஒத்துக்கும். என்னால் இருக்க முடியாது சார், சரி ஒத்துக்கும். போ சாமியை பாரு. இருமுடி என்பது மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் நிறைந்தது. உமா அது ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை. அனைத்து கடவுள்களுக்குமே 4 கை 6 கை 12 கை 9 கைன்னு இருக்க. ஐயப்பன் மட்டும்தான் மனித ரூபத்தில் இருப்பான். மனித ரூபத்தில் 2 கைகளை மட்டுமே உடைய ஒரே தெய்வம் ஐயப்பன் மட்டும்தான். சின்முத்திரையில் இருப்பார். ஆணவம் கண்மம் மாயை இது 3 நீ விட்டுடு. ஜீவாத்மா ஆகிய நீ பரமாத்மா ஆகிய என்னுடன் இணைவாய், இல்லை என்றால் மண்ணில் போய் சேருவாய்னு உட்காந்துருப்பார். புரியுதுங்களா? இல்லைன்னா பூமியில் போய்ட்டு வைப்பார், கீழே பாரு மண்ணில் போய் புதஞ்சிடுவார். இது 3 விட்டுரு. தான் தான் பெரிய அப்பா டக்கரு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் இல்லைன்னா உலகமே இயங்காது, இதெல்லாம் விட்டுட்டு கம்முன்னு ஆணவத்தை அடக்கிட்டு கர்மத்தை கழிச்சுட்டு ஜீவாத்மா ஆகிய நீ பரமாத்மா ஆகிய என்னுடன் இணைந்து விடு, இல்லை அப்படின்னா நீ மண்ணு உள்ளே போயிடுவன்றார். புரியுதுங்களா? மிகப்பெரிய தாத்பரியம் நிறைந்த ஐயப்பன்கிட்ட விளையாடக்கூடாது. அவர் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைச்சது, மிகப்பெரிய பொக்கிஷம். சாதாரண கடவுள் அல்ல. சாதாரணமாக ஓரிரு வார்த்தைகளெல்லாம் அவரை பற்றி விவரிச்சிட முடியாது. பாண்டியேஷ வம்சதிலகம் கேரளே கேலி விக்கிரகம் ஹார்தத்ரான பரம்தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியகம். அவரை எப்படி வர்ணிச்சிருக்காங்க தெரியுமா? அவருடைய நாமங்கள், அவருடைய நமஸ்கார மந்திரங்கள்ல அவர் எப்படி வர்ணிச்சிருக்காங்க தெரியுமா? ஐயப்பன் சாதாரண கடவுள் இல்லை. அவன் ஞானத்தை மட்டுமே சொல்லக்கூடியவன், தெளிவை மட்டுமே சொல்லக்கூடியவன், உண்மையை மட்டுமே சொல்லக்கூடியவன். ஒரு சில காலகட்டங்களில் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்திருக்கேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை வாங்குறதுக்கு நாட்டு மருந்து கடையில் நாளைக்கு தந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு காசு இருக்காது, சரி அப்படின்னா குத்துடலான்ட்டு ஒரு 150 ரூபா கொடுத்து மாலை வாங்க கூட காசு இல்லாதெல்லாம் நான் மாலை போட்டிருக்கேன். நான் ஐயப்பன்கிட்ட இறைவா என்னை நல்லா வச்சில்ல. என் நண்பர் ஒருத்தன் இருக்கான், அவன் பிஸ்னஸ் நல்லா போனால் மாலை போடுவான், அவன் பிஸ்னஸ் டவுன் ஆனால் மாலை போடத்தை விட்டுருவான். வருஷம் அவன் பண்ணுவான்.
அவனுடைய நேச்சர் அது. ஆனால் நாங்கள் எப்படி இருவோம், 2015 சென்னையில் வெள்ளம் வந்து முழுகிடுச்சு. கார்த்திகை 1 மாலை போட்டுட்டு இவ்வளோ மாறளவு தண்ணியில் மாலையை கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுட்டு சுற்றி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சாப்பாடு போட்டு. ஏனென்றால் ஒரே விஷயந்தான், ஆன்மீகம் என்பது நீங்கள் கேட்கக்கூடிய சொந்த வீட்டையோ காரையோ மனைவியோ பொருளையோ பொருளாதாரத்தையோ கொடுப்பது அல்ல. அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு விஷயம்.